அந்த பெருமையை கூட தான் மற்ற எல்லா கேளும் ஆரம்பிக்குது. நம்ம இந்த பெருமை வேணான்னு விரும்பணும், நமக்கும் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு வேணாம், சந்ததிகளும் சமுதாயத்துக்கு வேணாம் கேட்கும் போதே அது நீ வாழ வைக்கும் காலம் எல்லாம் இந்த பெருமை இல்லாம வாழ வைக்கணும்னு கேட்கணும். அந்த பெருமை எல்லாம் மட்டும் இல்லாம மற்றவங்க கொடுக்கப்பட கொஞ்சம் பொறாமகளும் இருக்குது. அதன் காரணமா அவங்க மேல சில கோபங்களும் குரோதம் வச்சிருக்கேன். எனக்கு அவங்க எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தல, தெளிவா தெரியும். ஆனா அவன் நல்லா எனக்கு பிடிக்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்பக்கூடிய ஒரு நிலைப்பாடு நம்ம இருந்திருக்கும். விரும்பியோ விரும்பாமலோ எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேடு இருந்திருப்போம். ஆனா நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. பொருள் அடிப்படையிலயோ அருள் அடிப்படையிலோ நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் நெருக்கமா அந்த விருப்பத்தை கொண்டு வரதுக்காக இந்த லாக்டவுன்ல நமக்கு இறைவன் என்ன படிப்பினை கொடுத்துருக்கான்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு கொடுத்துட்டான். ஏன்னு சொன்னா அது நம்ம சுயநலத்துக்காக. அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு காய்ச்சலோ சளியோ கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னா பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லை, நம்ம தெருவை பாதிக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இப்ப விரும்பியே விரும்பாமலோ யாருக்கு எந்த இருமல் வந்துடக்கூடாது, சளி வந்துடக்கூடாது, தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டு இது இறைவன் அழகான சூழ்நிலை உருவாக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்களோட இருக்கவங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். இந்த லாக்டவுன்ல கத்துக்கிட்ட பாடங்கள் நிறைய இருக்கு நமக்கு. அது தனித்தனியா உணர வேண்டியிருக்கு. தனிமைப்படுத்துறதுக்கு காரணமே தனித்துவமா வாழ்றதுக்காக. ஒவ்வொருத்தரையும் தனிமைப்படுத்துறது, தனித்துவமா வாழுங்க. ஒரு அவகாசத்தை கொடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய கேடுகளை உணர்றதுக்காகவும் அதை உணர்ந்து இரண்டு மன்னிப்பு கேட்டு மேல விரும்புறதுக்காகவும் தனிமைப்படுத்தப்படுறோம். இதுல நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும் விரும்பக்கூடியவங்களாவும் இருக்கும். நம்ம கூட இருக்கவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, நம்ம அக்கம்பத்தில் இருக்கவங்களும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, அவனுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய சுயநலத்துக்காக அப்படியாவது விரும்பக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுத்திருக்கான். எந்த அளவுக்கு இவன் இறக்கமுடையவன் நம்மளை பண்படுத்தி பக்குவப்படுத்துறதுக்காக வரலான சூழல் உருவாக்கி இந்த உணர்வை திருப்பி கொடுக்கப்பட்டு அதை ஒப்படைக்க வைக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஞானம் கொண்டு அறிய வேண்டியது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் அவங்க நன்றியோடு இருக்கணும், அந்த பிரார்த்தனை சேர்க்க வேண்டும். அப்படி நீ அவங்கள நல்லபடியா வச்சிருக்கும் போது எனக்கு அவங்கள பார்த்து பொறாம வந்துட வேண்டாம் நம்ம சேர்த்து கேட்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில நிறைய நம்ம பார்த்துட்டோம். யாரெல்லாம் தான் பிடிக்க மாட்டேங்க, யாருக்கு நல்ல செய்யும் பிடிக்க மாட்டேங்க, நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, நம்ம மூலமா நல்ல செய்யும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு மேல அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற குணம் எல்லாத்தையும் இல்லாம இல்லை. இதை நம்ம ஒத்துக்கணும். இறைவன்ட்ட மனிதர்கிட்ட மறைச்சிடலாம், இறைவன்ட்ட மறைக்க முடியாது.